Morning students. நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் வந்து வாட் இஸ் அன் அல்காரிதம், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன் திஸ் கிளாஸ் we are going to see how to write an algorithm. அல்காரிதம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர்ஸ். ரியல் லைஃப்லேயும் நம்ம வந்து அல்காரிதம் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே பண்ணிகிட்ருக்கோம். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடியதான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்மளோட ஸ்கூலுக்கு புக்ஸை வந்து பேக் பண்ணி வைக்கிறோம். பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வரிசையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன புக்கு, அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கக்கூடிய நோட்டு, லஞ்ச் பேக் ஒரு பக்கம் வைக்கிற, இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் வச்சோம்னாவே தட் இஸ் கால்ட் என்ன அல்காரிதம். அதே மாதிரி நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போகணும், எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தோ அதை செலக்ட் பண்ணி அந்த பாதையில் நம்ம ஸ்கூலுக்கு மூவ் பண்ணி போகிறோம். இது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் கால்டு அல்காரிதம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எதை படிக்கணும், 1 மார்க் படிக்க போகிறோமா, 2 மார்க்கா, 3 மார்க்கா, 5 மார்க்கா, எதை படிக்க போகிறோம், எதுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த நேரத்தில் எதை படிக்கணும், இது மாதிரி ஒரு பிளானிங் பண்ணிக்கிட்டோம்னாவே, ஸோ வாட் எவர் த திங்ஸ் மே பி பிளான்டு, அதுக்கு பேரெலாம் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட முடியும். இப்போ அல்காரிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ப்ராசஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஒரு காமனான அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம், அது ப்ராசஸ் பண்ணி அதோட ஃபைனல் அவுட்புட் நமக்கு கொடுக்க போகிறோம். அல்காரிதம் எல்லாமே வந்து பேப்பர் பேஸ்டு ஒர்க்காக தான் நம்ம செய்கிறமே ஒழிய, இதை ப்ரோக்ராமாக மாற்றினா மட்டும்தான் அது கம்ப்யூட்டரைஸ்டாக அது மாறப்போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பேரிங் ஃபார் காப்பி. இப்போ இதுக்கு ஒரு அல்காரிதம் எழுத முடியும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், இன்புட்ஸ். வாட் ஆர் த இன்புட்ஸ் we need. இப்போ வாட்டர் வேணும், மில்க் வேணும், காஃபி பவுடர் வேணும், சுகர் வேணும். இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னவாக கொடுக்க போகிறோம், இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ப்ரிப்பேரிங் த காஃபி, அந்த ப்ராசஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது சர்விங் எ காஃபி, அதை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், இந்த அவுட்புட் ஆஃப் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு பவுலில் காஃபி பவுடர் எடுத்துக்கிறோம், ஒரு வாட்டரை பாயில் பண்ணி அதில் போர் பண்ணிவிட்டு அந்த பவுலில் வந்து we can add the milk, we can add the sugar, அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் த்ரூ த கப். இப்போ இது வந்து அல்காரிதம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. 1 by 1 பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்து நம்மளுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். டேக் ஏ பவுல் வித் ஏ காஃபி பவுடர், இது ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப் 2 அப்படிங்கிறதுல பாயில் தி வாட்டர் அண்ட் போர் இன் டு தி பவுல். அண்ட் ஸ்டெப் 3ல் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்டர் இட், வடிகட்டிக்கிறோம். அடுத்தது பாயில் த மில்க்கை வந்து பாயில் பண்ணிக்கிறோம். அதில் வந்து மிக்ஸ் சுகர் அண்ட் ஃபில்டர்டு காஃபி அலாங் வித் த பாயில்டு மில்க்கையும் ஏற்கனவே பொடி ஃபில்டர் பண்ண காஃபியையும் அதில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஒன், போர் த காஃபி இன் டு தி கப். இதோட நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அன் ப்ரொசீஜர். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம செய்ய முடியும். இது மாதிரி ரியல் லைஃப்பில் நம்ம வந்து எதை வேணாலும் என்ன பண்ண முடியும், அல்காரிதம் எழுத முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேரிங் ஒன் பொங்கல். இப்போ வந்து பொங்கல் அன்றைக்கி ஒரு பொங்கல் வைக்கிறோன்னு வைங்க. அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ என்னென்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அதை மேக்கிங் ஆஃப் திங்ஸ், அதை ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறோம். அதை சர்வ் பண்ணுறதுக்கு பேர் அவுட்புட்னு சொல்ல போகிறோம். இவ்வளோ தான் அல்காரிதம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே வந்து நம்ம கம்ப்யூட்டரைஸ்டுக்குள்ளே வர போகிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நம்பர். இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு என்ன வேணும், ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். we need only one input. இப்போ ஏன்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறது a into a, அவுட்புட்டுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி நம்பர் a ஸ்கொயர்டுங்கிறதா நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகுது. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கெட் இன்டு தி இன்புட் எக்ஸ். இங்கே வந்து ஏல எக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டு கால்குலேட் த ஸ்கொயர் பை மல்டிப்ளையிங் தி இன்புட் வேல்யூஸ். ஸ்கொயர் என்ன பண்ணுறோம், எக்ஸ் இன்ட் எக்ஸு ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். அதை கொண்டு வந்து ஸ்கொயரை டிஸ்பிளேக்கு கொண்டு வர ஸ்டெப் 4ல் அதோட ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அல்காரிதமோட மெயின் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து அல்காரிதமோட வேலை. இப்போ இது வந்து அல்காரிதமிக் சொல்யூஷன்னா என்ன, டூயினோவில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அல்காரிதம் தட் yields எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபார் எ வேலிட் இன்புட் இஸ் கால்டு அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கணும், எக்ஸ்பெக்டட் அவுட்புட், என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கணும். த அனதர் ஒன் வேலிட் இன்புட், சரியான இன்புட் கொடுத்தா தான் வேல்யூஸு கொடுக்க முடியும்.
ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் பை 0 அப்படின்னா நமக்கு வி cannot ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். ஸோ அது மாதிரி விஷயங்கள் இட் இஸ் நாட் எ வேலிட் ஒன். ஸோ அதை தான் வந்து இன்வேலிட் இன்புட்ஸ்னு சொல்கிறோம். வேலிட் இன்புட் கொடுத்தோம்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர், அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் அல்காரிதம். இப்போ இங்கே வந்து சம் டிஃப்ரென்சியேஷன் கிவன். What is algorithm? What is an program? What is the difference between algorithm and program? What is an algorithm? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக, லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமுக்கு முன்னால் நம்ம எழுதக்கூடியது தான் அல்காரிதம். அல்காரிதம் ஹெல்ப்ஸ் டு சால்வ் யுவர் கிவன் ப்ராப்ளம் லாஜிக்கலி அண்ட் இட் கேன் பி கான்ட்ராஸ்டட் வித் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா என்ன? ப்ரோக்ராம் இஸ் அ எக்ஸ்பிரஷன். அதை வந்து அல்காரிதமை வந்து ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக மாற்றிட்டு அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ராம்ங்கிறது அல்காரிதத்தோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அது எக்ஸிக்யூட் லெவலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்காரிதம் இன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அல்காரிதத்தோட ஸ்டெப்ஸ் எழுதணும்னா அதுக்கு பேர் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். அல்காரிதம் கேன் பி கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் டிசைனிங் டெக்னிக்ஸ். அதாவது ஒரே ப்ராப்ளத்துக்கு மோர் தென் ஒன் வேஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க முடியும். அதனால் இந்த இடத்துல வந்து கேன் பி கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் தர் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட். எந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதில் என்ன டிசைனிங் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, algorithm can be implemented by structured or object oriented programming approach. அதாவது அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ட் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச். ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா அது வந்து சி லாங்குவேஜ் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்டு கான்செப்ட், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வர போகிறோம். இப்போ C++ஓ பைத்தானோ ஜாவாவோ இது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் அல்காரிதம் ரைட்டிங் பட் சம் கைட்லைன்ஸ் வுட் பி ஃபாலோடு. எந்த ரூல்ஸுமே கிடையாது, ஆனால் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் எழுதணும். அதாவது அவுட்புட் கரெக்டாக வர்ற மாதிரி. ப்ரோக்ராம் சுட் பி ரிட்டன் ஃபார் செலக்டட் லாங்குவேஜ் வித் ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ். ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் C++ படிச்சிருப்போம். C++லோட ஒரு லைனோட எண்டில் செமிகோலன் வரணும்னா வரணும். சப்போஸ் அதை மிஸ் பண்ணோம்னா இட் த்ரோஸ் அன் எரர் மெசேஜ். அல்காரிதம்ங்கிறது ஒரு மெத்தடாலஜி தானே ஒழிய அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் மூலமாக தான் நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராம்னு வரும்பொழுது we can follow the syntax. என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அல்காரிதம்ங்கிறது we can find the ways. எப்படி வேணாலும் எழுத முடியும். Algorithm resembles a pseudocode which can be implemented in any language. pseudocode அப்படிங்கிறது வந்து அதாவது ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுற மாதிரியே ஒரு கோட் அல்காரிதம் எழுதணும்னா அதுக்கு பேர் தான் pseudocode அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம்ங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு C லாங்குவேஜ் இருக்குன்னா அதுக்கான செர்டைன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸை எழுதுவோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அல்காரிதம் அண்டு ப்ரோக்ராம். அல்காரிதம்ங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் மட்டும்தான். அதை நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு எழுதிக்க போகிறோம், அதோடைய ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி. இப்போ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இப்போ அனாலிசிஸ் அப்படின்னு வருதுன்னா இப்போ வந்து அல்காரிதம் எழுதும்போது எதை நம்ம மைண்டில் வச்சு எழுதணும். இப்போ ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களை பார்த்துக்கணும். ஒன்று வந்து டைம், ஆனது வந்து ஸ்பேஸ். இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்மியான நேரத்தில் அது ஒர்க் பண்ணணும், அதுதான் டைம் அப்படின்னு சொல்ல போகிறோம், டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்ல போகிறோம். அடுத்து வந்து ஸ்பேஸ், ரொம்ப கம்மியான அளவுக்கு இடத்த எடுத்துக்கணும், அதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டும் தான் வந்து இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம்ங்கிறது இட் பேஸ்ட் ஆன் த டூ திங்ஸ். ஒன் இஸ் த டைம், அனதர் ஒன் இஸ் த ஸ்பேஸ். டைம் குறைவாக எடுத்துக்கணும், ஸ்பேஸும் குறைவாக எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட் வந்து analysis of an algorithm usually deals with running and execution times of various operations involved. இப்போ எத்தனை எவாலுவேஷன் நடக்குதோ அதை பொறுத்து மாறப்போகுது. The running time of an operation is calculated how many programming instructions executed per operation. ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்ஸ் எல்லாமே வச்சுருப்பீங்க. யூ ஆர் யூஸிங் த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸ். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸில் ஒரு கேம்ஸ் வந்து வேகமாக நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா யூ வாண்ட் டு ப்ளே ஒன்லி ஒன் கேம். பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு யூ ஆர் ப்ளேயிங் த கேம் அப்படின்னா அது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒரே டைமில் எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ த ப்ராசஸ் அப்படிங்கிறது வேகமாக போயிட்டுருக்கும். அட் த சேம் டைம் யூ ஆர் ரன்னிங் ஸோ மெனி ஆப்ஸ். ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நான் கேம் விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் த ரைட் திங். ஏன்னா
இப்போ now we are sharing the process by 2 instructions. 2 instruction 2 ப்ரோக்ராம் ரன் ஆகுது, ரெண்டுக்குமே டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி டைம் வந்து என்னாகும், டிலே ஆகும். இதனால் நம்ம ஸ்பேஸை வந்து அதிகமாக எடுத்துக்க போகிறோம், அதனால் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ். ப்ரையாரினா நம்ம அந்த அல்காரிதமை ப்ரோக்ராமாக மாற்றுறதுக்கு முன்னால் பண்ணுற எஸ்டிமேஷன். திஸ் இஸ் அ தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் மெசூர்டு பை அசூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து தியரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறது. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னால் நம்ம சொல்கிறோம் இதை பண்ணிடலாம், ஒரு வாரத்தில் பேஸ்மெண்ட் போட்டலாம், அதுக்கு அடுத்து ஒரு வாரத்தில் வந்து ரூஃபிங் வந்துடும், அதுக்கு ஒரு வாரத்திலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மாதத்தில் வீட்டை கட்டி முடிச்சிடலாங்கிற எஸ்டிமேஷன் போடுற மாதிரி தான் ப்ரையாரி எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது போஸ்டாரி டெஸ்டிங் அப்படிங்கிறது. திஸ் இஸ் கால்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷூர்மெண்ட். இந்த அனாலிசிஸ் ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் ரன்னிங் டைம் அண்ட் ரெக்கார்டு ஃபார் அன் அல்காரிதம் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆர் கலெக்டட். இப்போ இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு வீட்டை கட்டி முடிச்சோன்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும், கட்டும் பொழுதோ இல்லை இது பண்ணும்போதோ தெரியும். ஒரு 3 month அப்படின்னு பிளான் பண்ணுவோம். இட் டேக்ஸ் அனதர் 9 month. இட் டோட்டலி 1 year பிளான் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவல் காஸ்ட் பிளான்டு ஃபார் த ஹோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்கில், அதாவது ப்ரையாரி எஸ்டிமேட்ஸில் என்ன பண்ணி வச்சுருந்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 lakh 8 lakh 10 lakh அப்படின்னு பண்ணி வச்சுருப்போம். போஸ்டாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கோஸ் அப் டு 20 lakhs ஆர் 30 lakhs அப்படின்னு முடிஞ்சிருக்கும். அதுதான் அந்த எஸ்டிமேஷனுக்குள்ள வித்தியாசம். ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து டெஸ்டிங்க்கு முன்னால் மேனுவலாக செய்யும் பொழுது அதுக்கான டைமிங்ஸ் கால்குலேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தியரிட்டிக்கலில் இருக்கிறத அனாலிசிஸ் பண்ணும் பொழுது அதோட டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும். தி எஸ்டிமேஷன் ஆஃப் த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் ஃபார் வேரியிங் இன்புட் சைஸஸ் இஸ் கால்டு அல்காரிதம் அனாலிசிஸ். வேரியிங் இன்புட் சைஸஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எவாலுவேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகிடும், அதிகமாகத்தான் செய்யும். டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம், டைம் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ அந்த அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்லி இட் கோஸ் டவுன். நவ் வி ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் பார்ட், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். இப்போ வந்து ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிறோம். ஏ இஸ் அன் அல்காரிதம். அதில் வந்து n இன்புட், அதாவது என்னங்கிறது சைஸ் ஆஃப் தி இன்புட் டேட்டா கொடுக்க போகிறோம். த டைம் அண்ட் ஸ்பேஸ் யூஸ்டு பை அல்காரிதம் ஆர் 2 main factors which decides the efficiency of A. First one அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபேக்டர். Time is measured by counting the number of key operations like comparisons in the sorting algorithm. இப்போ சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் வச்சு சார்ட் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் டைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபேக்டர். த ஸ்பேஸ் இஸ் மெஷர்டு பை த மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்கார்டு ஃபார் த பை தி அல்காரிதம். ஒரு அல்காரிதம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா என்னங்கிறது தான் அல்காரிதமில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஆஃப் டேட்டா. அது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் கால்குலேட் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம்னா எஃப் ஆஃப் என் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது வந்து gives the running time or storage space required for the algorithm. அப்போ என்னங்கிறது சைஸ் ஆஃப் தி இன்புட் டேட்டா. அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபங்க்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி அல்காரிதம் டு கம்ப்ளீட் தி ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துக்க போகுது. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டைம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். அதே ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் மெமரி ரெக்யர்ட் டு ரன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன். இப்போ இந்த ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டை பேஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படிங்கிறது வந்து அந்த டேட்டாவை ரெக்கார்ட் டு ஸ்டோர் த செர்டைன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் அன் அல்காரிதம். அந்த வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான அல்காரிதம். அடுத்து வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது டோட்டல் ஸ்பேஸ் ரெக்கார்ட் பை த வேரியபிள் விச் சைஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் ஐட்ரேஷன். அது எத்தனை தடவை எவாலுவேட் ஆக போகுது, இந்த லூப் எப்போ கம்ப்ளீட் ஆக போதோ அதை பேஸ் பண்ணி அந்த வேரியபிள் பார்ட்டுங்கிறது வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, அதனால் ஃபோன் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ஃபிக்ஸ்டு பார்ட் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பார்ட். அது வந்து ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 7
ஜிபி வரைக்கும் உங்களோட ஃபோன்ஸில் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது எடுத்திருக்கும். வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது அதில் நீங்கள் வந்து சப்போஸ் இஃப் யூஆர் ரன்னிங் யூடியூப், அந்த யூடியூப் பார்க்குறதுக்கு போது கேட்ச் மெமரியாக அது எவ்வளோ மெமரி எடுத்துக்குது பார்த்தீங்கன்னா, யூடியூப்போட ஆக்சுவல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 MB தான் இருந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ யூடியூப்போட செட்டிங்ஸில் போய் சைஸ் எவ்வளோ எடுத்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சோன்னா இட் டேக்ஸ் another 150 MB. இப்போ பார்த்தீங்கன்னா 20 MB அந்த யூடியூப்போட சைஸ் வந்து இட் கோஸ் அப் டு 150 MB. இப்போ வந்து இதை தான் நம்ம சொல்கிறோம். ஃபிக்ஸ்டு பார்ட்னா யூடியூப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டது 15 MB. அந்த யூடியூப்பில் வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது அதில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க. வியூ பண்ணி பார்க்கும்போது அதோட கேட்ச் மெமரி எடுத்துக்க போது அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 150 MB. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியபிள் பார்ட்னு சொல்கிறோம். இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து எது வரப்போகுது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது இருக்க போகுது. ஸோ ரெண்டு விஷயங்கள், டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பார்ட், ஃபிக்ஸ்டு பார்ட்டையும் அனதர் ஒன் வந்து வேரியபிள் பார்ட்டையும் வரப்போகுது. ஃபிக்ஸ்டு பார்ட்டுங்கிறது ப்ரோக்ராமிங்கான இடம், அதாவது வேரியபிளுக்கான பிளேஸு. அந்த வேரியபிளை ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து வர்றது தான் வேரியபிள் பார்ட் அப்படின்னு வரக்கூடியது. இது நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.